இன்னைக்கு வந்து கறி குழம்புல கறி உருண்டை போட்டு குழம்பு வச்சிடலாம். கறி கொஞ்சம் வேகுது, அதோட இந்த உருண்டை கறியும் போடலாம். ஏன்னா இந்த உருண்டை கறி எதுக்கு போடுறோன்னா வயசானவங்க சின்ன பிள்ளையை சாப்பிட்றதுக்காக தான். உருண்டை கறியை ஒரு 150 கிராம் கறியை எடுத்து இப்படி வேக வச்சு இப்படி 1-2 இப்படி நுணுக்கி வச்சுக்கிறணும். சோம்பு, கசகசா, இஞ்சி, வெள்ளைப்பூடு இதை 4ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம், பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், இது ஒரு பல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதையெல்லாம் ஒன்றா பிணைஞ்சிடலாம். என்னன்னு உப்பு போட வேணாம், வேணா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடணும். உருட்டி கறி குழம்பு வச்சுக்கிறோம்ல, அப்போ உருட்டி உருளை அப்போ உருட்டு போட்டுட்டோம்னா நம்ம பிள்ளை வீட்டுக்கு குழந்தைய செய்யணும். அதுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம். நல்லா பிணைஞ்சிடணும். இல்லைன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். தைரியமாக கொடுக்கலாம். இது பிள்ளைகளுக்கு வடை மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் போட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கணும். கரையெல்லாம் செய்யாது. எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டு காட்டுறேன். ஊற்றிட்டு எப்படி குழம்புல போடுறதுன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த உருண்டைகளை இங்கே பாருங்கள் எப்படி போட்டுட்டேன். இந்த குழம்புல இதை போட்டு மேலாப்பில் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்துடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு, கறி திங்காத பிள்ளைகளுக்கு மேலாப்பில் எடுத்து கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, இப்படி தான் உருண்டை குழம்பு வைக்கணும். கறி உருண்டை குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.